குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. புருஷோத்பஜாய வித்மகே கிருணீகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2.5 வருஷத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின வர பல அற்புத நிகழ்வுகளை நான் படித்தது கேட்டதை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். கதை வடிவு தானே தவிர கதை கிடையாது. எல்லாமே உண்மையாக இன்றைக்கும் பெரியவா நடத்திட்டு வரேன். புரியுறதா? அந்த வகையில் 2வது உலகப்போர் நடந்த சமயம், அதான் 39-45 காலகட்டத்தில் 44 நடந்ததா ஒரு இடத்துல அந்த ஒரு அற்புத நிகழ்வை படித்த 2 நாள் முன்னால் அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சு. பார்க்கலாமா? அதாவது 2 உலகப்போர் நடந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஹிஸ்டரியில் படிச்சிருப்போம். தேவையற்ற காரணங்களாக நடந்ததோ நடக்கல அப்படிங்கிறத விட்டுருவோம். இந்த 2வது உலகப்போர் சமயத்தில் பிரிட்டிஷ் ஆர்மி, இந்தியன் ஆர்மி பிரிட்டிஷ் ஆர்மி தான் சொல்லுவோம். அப்போ ஏன்னா அப்போ இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சது பிரிட்டிஷ்காரன். அதில் ஆர்மி மெடிக்கல் கோரில் வாகீசன் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜர் வேலை பார்த்தார். தமிழ்நாட்டுக்காரர், மதுரை தான் சொந்த ஊர். மேஜர் வாகீசன் ஏஎம்சியில் இருந்தார். அவர் ஒரு கண்டிப்பான நேர்மையான, அதே சமயம் மிகச்சிறந்த ஒரு மருத்துவரும் கூட. அவர் ஏஎம்சியில் பணிபுரிஞ்சிருக்கார். அப்போ அந்த போர்க்களத்தில் ஊனமுற்ற வீரர்களை சரி பண்ணுறதுக்கு, அவருடைய உபாதைகள் நீக்கிறதுக்காக அவரும் போர்க்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கார். யார்? மேஜர் வாகீசன். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் லெவலாக இருக்கும் முதல்ல நீங்கள் சோல்ஜர், அப்புறம்தான் அதுக்குண்டான அந்தந்த ட்ரேடு, இன்ஜினியரும்பா, பைலட்டும்பா, ஏஎம்சியில் டாக்டர்ஸும்பா, நர்சிங் அசிஸ்டண்ட்டும்பா, எல்லாமே அப்புறம்தான். அந்த மாதிரி மேஜர் வாகீசனும் போர்க்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கார். யார்? அங்கே காயமடைந்த வீரர்களுக்கு உதவுவதற்காக. அப்படி ஒரு நாள் செஞ்சுட்டு இருக்கிறச்ச மேஜர் வாகீசன் மேலே ஒரு குண்டு பட்டு பட்டு அவரும் மயங்கி விழுந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல சுற்றி இருந்தவள். ஏன்னா உடலை சரி பண்ண வந்த டாக்டருக்கே காயடைஞ்சு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டார். பக்கத்தில் ஒரு சிப்பா என்ன பண்ணுறது, அதாவது இவருடைய ஜீப் டிரைவர் பார்க்குற என்ன பண்ண தெரியல, இங்கேயும் சுற்றி பார்க்குறப்ப ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கார். என்ன வசந்த மாதிரி பார்க்குறேன், இவர் முதல்ல அருகில் உள்ள ஒரு முதலுதவி மையத்துக்கு கூட்டணும் போ, உண்ணாகாது பழைச்சிடுவார்னு சொல்லிட்டு சன்னியாசி சொல்லிட்டு மறைஞ்சுட்டார். அந்த சிப்பாய் அதிகளவு படிக்காது. இப்போ வந்து சிப்பாயெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்பி படித்தவா தான் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் கிடையாது. 8வது 9வது ஆற்றுல பயிலாக போயிட்டு ஆற்றுக்கு சொல்லாமலாம் ஓடி ஆர்மியில் சேர்ந்ததாலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். நீங்களாம் படிச்சிருப்பாள் இந்த மாதிரி. அவர் உடனே அருகில் இருந்த அந்த முதலுதவி மையத்துக்கு மேஜரை தூக்கின்னு போய் போடுறோம். மேஜருக்கு தேவையான ஆப்ரேஷன்லாம் செய்யப்பட்டு மேஜர் கண் விழித்த போது 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. மயக்கமுற்ற நிலையத்தை கொண்டு போய் சேர்த்தவரை அவருடைய சுயநினைவு திரும்பி வர கிட்டத்தட்ட 26-28 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் சுயநினைவு பார்க்கும்போது முடிச்சு பார்க்குற தான் வந்து ஒரு முதலுதவி மையத்தில் அறையில் படுத்துன்னு இருக்கார், பெட்டில். என்ன நடந்ததுன்னு அப்போ தான் அவருக்கு தெரியும், இந்த மாதிரி குண்டடிப்பட்டு விழுந்துட்டது அப்படிங்கிறது. மயக்கம் அடைந்து விழுந்து அப்படிங்க கொண்டு வந்து யாரோ சேர்த்துருக்காங்கிறது அப்போ தான் தெரியும். இது முடிஞ்சு ஒரு 8-9 மாதம் ஆயிருக்கும். 2வது உலக போரானது முடிஞ்சு போயிடுது. அவர் கண் விழித்து பார்த்தார் இல்லையா, அப்போ அவருடைய ஜீப் டிரைவர் கூட இருந்து ஜீப் டிரைவரை கேட்க என்ன நடந்துன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நீங்கள் வந்து குண்டடிப்பட்டு கீழே விழுந்துட்டீங்க எஜமா, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, ஆனால் யாரோ சன்னியாசி தான் உங்களை இந்த மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க சொன்னாலும் சேர்த்தோம், நீங்கள் பழிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, எல்லாம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அஜமா அப்படின்னு சொல்லி சல்யூட் அடிக்கிறார் பாவம் சிப்பாய்.
ஸோ போர் முடிஞ்சிடுது. போர் முடிஞ்சு 8-9 மாதம் ஆகிடுது. மேஜர் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அவருக்கும் அந்த வேலைக்கான கேடு முடிஞ்சு திரும்பி வர மெட்ராஸுக்கு வந்துட்டார். அவர் நம்ம பெரியவருடைய அதீத பக்தர். யார்? வாகீசன். பெரியவாளை பார்க்கணும் மதுரைக்கு போகிறதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி பெரியவாளை காஞ்சிபுரத்தில் வந்து பார்க்குறார். நல்ல கூட்டம். இவருடைய டேர்ன் வர்றது. இவரும் மெதுவாக பெரியவாள்கிட்ட ஏதோ தன்னால் முடிந்த சக்திக்கேற்ப ஒரு தட்டில் பூ பழ வகையில் வச்சுட்டு பெரியாமனால் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா அந்த தட்டை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறார் பெரியவா. யார? மேஜர் வாகீசன். பரவாயில்ல பெரியவா, ஏதோ கடவுள் கிருபையினால் உழைச்சி வந்துட்டேன் பெரியவா அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி போர்க்களத்தில் இந்த பர்மா பார்டரில் இருந்தபோது குண்டடிப்பட்டது நம்ம ஆரம்பிக்கும்போது பெரியவா கையை காட்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே என்ன நடந்ததோ அப்படியே சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு சன்னியாசி வந்தது, சிப்பாய் வந்தது, சிப்பாயிட்டை வர சன்னியாசி சொன்னது, அதுக்கப்புறம் முதலுதவி மையத்தில் சேர்த்தது, எல்லாத்தையும் சொல்கிறார். தூக்கி வாங்கி போடுறது மேஜர் வாகீசனுக்கு. அதுக்கப்புறம் பெரியவா சொன்னான், நான் தான் வந்திருந்தேன் எங்கே போர்க்களத்துக்கு, நீ தான் என்னை பார்க்கலே தவிர நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு ஆச்சரியம் பாருங்களேன். பெரியவா தன்னுடைய அதீத பக்தரை காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு அரூபத்தில் போர்க்குளத்து வரைக்கும் போய் அந்த மேஜர் வாகீசனை காப்பாற்றிருக்கார். இந்த மாதிரி அவர் எண்ணற்ற செயல்களை செஞ்சுருக்கார். யார்? நம்ம பெரியவா. இந்த மேஜர் வாகீசன் இது வந்து தன்னுடைய சுய சரிதையில் எழுதியிருக்கார். ஆச்சரியமான விஷயமா இருக்கும். பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சார். அவர் பார்த்து பாருங்க, பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. அதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அழகிய நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், காமகோடி சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.